السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் உண்டாகுமா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இங்கே வாரந்தோறும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வகுப்பிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைப்பு தௌஹீதினுடைய பலன்களும் ஷிர்கினுடைய விபரீதங்களும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தௌஹீதினுடைய ஏகத்துவத்தினுடைய பலன்களை பல வாரங்கள் நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியாக. அடுத்ததாக ஷிர்கினுடைய விபரீதங்கள் அது சம்பந்தமான தகவல்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு வாரம் பார்த்தோம் ஷிர்கினுடைய விபரீதங்கள். இந்த வகுப்புல ஷிர்கினுடைய விபரீதங்கள் என்ன, வகுப்புல கலந்துகிட்டவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு சில தகவல்களை சொல்ல முடியுமா? ஷிர்கினால் என்ன விபரீதங்கள் ஏற்படும் என்பதற்கு ஏராளமான பாயிண்ட்ஸ் நம்ம சொன்னோம். அவட்ட மாத்த கூட சொல்லலாம். நீங்க சொல்லுங்க பாப்போம். எப்படி? மாஷா அல்லாஹ், நம்முடைய நன்மைகள் எல்லாம் அழிஞ்சிடும். ஷிர்க் வைத்தால் நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். ஒரு பாயிண்ட். நிரந்தர நரகம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நிரந்தர நரகம், நன்மைகள் எல்லாம் அழிஞ்சிரும். வேற கபரு வேதனை உண்டு. கபர்ல கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. வேற என்ன இருக்கு? ஷிர்க் வைப்பவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு அச்சத்தை ஏற்படுத்திடுவான், பயத்தை போட்டுடுவான். அவங்க பயந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அச்சமற்ற நிலையை அவங்களுக்கு அல்லாஹ் உருவாக்க மாட்டான். வேற எப்படி? இல்ல, அது அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணிக்கிறவங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஓரளவுக்கு இதுக்குள்ளதான் எல்லா விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில செய்திகளை திருமறை குர்ஆன்ல இருந்து இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். முழுக்க முழுக்க நம்ம குர்ஆனுடைய வசனங்களை தான் நம்ம சொல்ல போறோம். ஷிர்கினால் என்ன விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கிறது வரலாற்றுல. அதாவது முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இணை வைப்பாளர்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பேசுவாங்க, அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் நாம. சரியா? அதாவது இப்ப என்ன சொல்ல போறோம்னா, இணை கற்பிப்பவர்களுடைய வாதங்கள் எப்படி இருக்கும், எப்படி பேசுவார்கள், ஷிர்க் எப்படிலாம் பேச வைக்கும். அதான் ஷிர்கினுடைய விபரீதம்ங்கிற தலைப்புல இதெல்லாம் நம்ம கொண்டு வரோம். ஷிர்க் வைப்பவர்களை ஷிர்க் எப்படிலாம் பேச வைக்கும் என்பதற்கான ஆதாரங்களை இப்ப பார்க்க போறோம். சரியா? என்னது? ஷிர்க் எப்படிலாம் ஷிர்க் செய்பவர்களை பேச வைக்கும் அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் திருமறை குர்ஆன்ல இருந்து. அதாவது நபிமார்கள் அனுப்பப்பட்டவர்களுடைய நோக்கம் என்ன? ஆரம்பத்துல ஒரு வகுப்புல நம்ம சொன்னோம், நபிமார்கள் அனுப்பப்பட்டவர்களுடைய நோக்கம் என்ன? மாஷா அல்லாஹ், கரெக்ட். தௌஹீத போதிப்பதற்கு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். ஒன்று தௌஹீத போதிக்கணும். ரெண்டாவது என்ன? தௌஹீதோட சேர்த்து தௌஹீதுக்கு எதிராக இருக்கிறது ஷிர்க ஒழிக்கிறது. நபிமார்களுடைய அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கமே தௌஹீத போதிக்கணும்.
தௌஹீதுக்கு எதிராக இருக்கின்ற ஷிர்கை ஒழிக்கணும். அதுக்கு தான் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி வச்சான். நமக்கு அல்லாஹ் தஆலா இட்ட கட்டளைகளை ஒண்ணு என்ன? வல்தக்கும் மின்கும் உம்மா யதுஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். இந்த வசனத்தை நம்ம சொன்னோம் அப்படிதானே? உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும். எதுக்கு இருக்கணும்? நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய கூட்டம். நன்மையின் பக்கம் அழைக்க நன்மைனா என்ன? நன்மைனா என்ன? நன்மையின் பக்கம் அழைக்கிற கூட்டம், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிற கூட்டம். இதை நம்ம சொன்னோம். ஏன்னா இதுல வல்தக்கும் மின்கும் உம்மா யதுஊன இலல் கைர், யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் அழைக்கிற ஒரு கூட்டம் இருக்கட்டும். வ யஅமுருன பில் மஅரூஃப், அவர் நன்மையை ஏவுவார்கள். வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு மக்களை தடுப்பார்கள். அப்ப நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய கூட்டம் நன்மை ஏவுவார்கள் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான். இப்ப நன்மையின் பக்கம் அழைக்கிறதா என்ன? இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிற ஒரு கூட்டம் இருக்கட்டும். அப்படி அழைக்கிற அந்த கூட்டம் நன்மையை ஏவுவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான்னா நன்மைனா என்ன? நன்மைகளில் தலையாயது தௌஹீத், அல் ஈமான் பில்லாஹ். அதை ஏவட்டும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதுதான் தௌஹீத். அல்லாஹ்வை மட்டுமே நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடுவது. அந்த தௌஹீதின் பக்கம் அழைக்கணும் அவங்க. வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு தடுக்கணும். தீமையிலே தலையாய தீமை ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. அந்த இணை கற்பிக்கக்கூடிய அந்த பெரும்பாவத்திலிருந்து மக்களை தடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை அவங்க நம்பிக்கை கொள்ளணும். அந்த லிஸ்ட்ல அவங்களை கொண்டு வந்துடணும். அதுல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நன்மைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். தீமையில பெரிய தீமை ஷிர்கு, அதான் முதல்ல தடுக்கணும். அதை தடுத்துட்டோம்னு சொன்னா மத்த எல்லா தீமைகளையும் ஈஸியா செய்யலாம், தடுக்கலாம். அப்போ நபிமார்கள் அனுப்பப்பட்டதுடைய முதல் நோக்கமே ஃபர்ஸ்ட் அவர்களுக்கான கட்டளையே தௌஹீதை நிலைநாட்டணும், ஷிர்க ஒழிக்கணும். அதை அவங்க செஞ்சாங்க. நம்முடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க செய்யணும். சரி, இன்ஷா அல்லாஹ். இப்போ ஷிர்கினால் எவ்வளவு பெரிய விபரீதங்கள் சமூகத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்பட்டிருக்கிறது, ஷிர்க் செய்தவர்கள் எப்படிலாம் பேசுவார்கள், பேசினார்கள் என்பதையெல்லாம் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை வச்சுதான் பார்க்க போறோம். நீங்க பாருங்க, உலகத்துல எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும், பதவியில் இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும் ஷிர்க் செய்தால் கண்டிப்பா அழிவுதான், இழிவுதான். விளக்கிறணும், சரியா? இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருக்குது. உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறார். எல்லா பொருளாதாரம் அவங்க காலில் தான் ஒட்டி கிடக்குது. அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவங்கள்ட்ட என்ன இல்ல? ஈமான் இல்ல. அவங்கள்ட்ட என்ன இருக்கு? குஃப்ர் இருக்குது அல்லது ஷிர்க் இருக்குது. அவர்கள் வெற்றியாளர்களா? அவர்கள் கண்டிப்பாக அழிவு உண்டு, இழிவு உண்டு என்பது பொதுவான ஒரு கான்செப்ட். எல்லா நபிமாருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களும் எடுத்துக்கிறங்க. உதாரணத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சமூகத்துக்கு நம்ம வருவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காமிக்கிறான். சூரா நூஹ்ங்கிற அத்தியாயத்தை என்ன செய்யலாம்? சொல்லி காமிக்கிறான். அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சமூக மக்கள்கிட்ட போய் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கிட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போய் என்ன செய்யறாங்கன்னா, ஏகத்துவ பிரச்சாரம் பண்றாங்க. அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்காதீர்கள். எப்படிப்பட்ட சமூகத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அனுப்பப்பட்டாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? ஷிர்கை ஒழிப்பதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களில் முதல் நபி யார் தெரியுமா? என்ன நபி? நூஹ் நபியை சொன்னதுனால சொல்லிட்டீங்களா? தெரியும், அவ்வளவுதானே? மாஷா அல்லாஹ். ஷிர்கை ஒழிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஃபர்ஸ்ட் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்க காலகட்டத்தில் ஷிர்க் அதிகமாக காணப்பட்டது. அந்த மக்கள் கிட்ட தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க, இணை கற்பிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த மக்கள் அந்த சூரா நூஹ் என்கிற அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அவர் எப்படிலாம் அழைப்பு பண்ணி செஞ்சாருங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய வல்லமைகள், படைப்பாளன் எப்படிப்பட்ட படைப்பாளன், அவன் என்னென்னலாம் படைச்சிருக்கிறான், இப்படிங்கிற எல்லா தௌஹீத் ருபூபிய்யாவை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த மக்களை தௌஹீதின் பக்கம் அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது அவர் சொன்னாரு, அல்லாஹ் அவங்களை இன்னி தஅவ்து லைலம் வ நகாரா, ராப்பகலா நான் அவங்களை அழைச்சேன். ஆனாலும் அவர்கள் என்னுடைய அழைப்பை ஒரு பெருசாவே எடுக்கல. என்ன மாதிரி அவங்க பேசினார்கள்ங்கிறத நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. எப்படிலாம் பேசுவாங்க, முஷ்ரிக்கீன்கள் எப்படி பேசுவார்கள், இன்னைக்கு எப்படி பேசுவாங்க, இனிமே எப்படி பேசுவாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி பேசினார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க. சூரா நூஹ்ல 6வது வசனம், ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. யா அல்லாஹ், நான் அவர்களை அழைத்தேன், இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைச்சேன், உன்னுடைய வழியில நான் அழைச்சேன் அவங்கள.
ஆனா என்னுடைய அழைப்பு அவங்களுக்கு எதை கூட்டுச்சு தெரியுமா? விரண்டோடுவதை கூட்டியது. நான் அவங்கள போய் அல்லாஹ் ஒருத்தனை வணங்குங்கன்னு சொன்னா அவன் எங்க போனான்? விரண்டோடினான். அப்ப ஷிர்க் பண்ணக்கூடியவர்கள்ட்ட போய் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கன்னு சொன்னா பிடிக்காது அவங்களுக்கு. அது அவங்களுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி. அவர்கள் விரண்டோடினார்கள். விரண்டோடுவதை தவிர என்னுடைய அழைப்பு அவர்களுக்கு வேற எதையும் அதிகப்படுத்தவில்லை. அப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஷிர்க் என்ன பண்ணிருக்கு? ஷிர்க் தௌஹீத கேட்க விடாம தடுக்கும், விரண்டோட வைக்கும், அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு செய்தி. இரண்டாவது பாருங்க, அவர் சொல்றாரு இன்னி குல்லமா தஅவுதுஹும், அடுத்த வசனம், லி தக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தக்ஷவு சியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், அவர்களை நான் என்ன செஞ்சேன்? அழைத்தேன். எதுக்கு நான் அழைச்சேன்? நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. தப்பு செஞ்சுட்டாங்க, நீ அவங்களை மன்னிக்கணும், திரும்பி வரணும் என்பதற்காக அவர்களை நான் அழைக்கும் பொழுதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்களுடைய விரல்களை காதுகளுக்குள் வைத்துக் கொண்டார்கள். காதுகளை வச்சுக்கிட்டான். ஆடைகளால் தங்களை மறைத்துக் கொண்டார்கள். பெருமையும் அடித்தார்கள், அகம்பாவம் கொண்டார்கள். 3 விஷயத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க. நான் அவங்களை தௌஹீதின் பக்கம் அழைக்கும் பொழுது, ஷிர்க்கை விட்டு அவங்களை தடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? விரல்களை கொண்டு காதுகளை வச்சுக்கிட்டாங்க, காதை பொத்திக்கிட்டாங்க. கேட்கக்கூடாது, தௌஹீத் பிரச்சாரத்தை கேட்கக்கூடாது என்பதற்காக ஆடைகளால் தங்களை மறைத்துக் கொண்டார்கள், பெருமையும் அடித்தார்கள் அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க. இது தங்களுடைய தவறுல பிடிவாதமாக நிலைத்திருந்தார்கள். நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் இது. ஒரு அப்போ ஷிர்க் இருந்துச்சுன்னு சொன்னா காது செவிடாயிரும், காது செவிடா போயிடும், கேட்காது. காதுல போய் காது செவிடுனா என்ன அர்த்தம்? ஒரிஜினல் செவிடு அல்ல இது. என்ன அதாவது அந்த ஷிர்க் ஈமானை கேட்க விடாமல் என்ன செய்யும்? தடுத்துரும். விரலை கொண்டு போய் காதுல வச்சுக்கிடுவாங்க, அடைச்சுக்கிடுவாங்க. எப்படி ஒரு கால் கேட்டுட்டா நம்ம தெரிஞ்சிருவோமோ என்பதற்காக அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி. அடுத்த பாயிண்ட் பாருங்க, அதே சூரா நூஹ்ல 23ஆம் வசனம். இப்படிலாம் அவங்கள போய் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழைக்கிறாங்க. ஷிர்க் செய்தவர்கள் என்ன மாதிரியான நிலையில் இருந்தார்கள் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க. அந்த ஷிர்க் செய்தவர்கள் மற்ற ஷிர்க் செய்தவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் என்பது அல்லாஹ் சொல்லும் பொழுது நூஹ்ல 23ஆம் வசனம், வகாலு, அவங்க சொன்னார்கள், லா ததருன்ன ஆலிஹத்தக்கும், உங்களுடைய தெய்வங்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். உங்களுடைய தெய்வங்களை நீங்க இந்த நூஹ் நபி பேச்ச கேட்டு நீங்க வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க விட்டுடாதீங்க. குறிப்பா யாரெல்லாம் விட்டுடக்கூடாது தெரியுமா? வலா ததருன்ன வத்தன் வலா சுவா வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா. வத்த நீங்க விட்டுடாதீங்க, சுவாவை விட்டுடாதீங்க, யகூஸ் யஊக் நஸ்ர், இந்த தெய்வங்களை எல்லாம் நீங்க விட்டு விடாதீர்கள். நூஹ் நபியினுடைய பேச்சை கேட்டு நீங்க என்ன பண்ணிடாதீங்க? உங்களுடைய நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற இந்த தெய்வங்களை விட்டு விடாதீர்கள். குறிப்பாக வத்து சுவா யகூஸ் யஊக் நஸ்ர், இந்த மாதிரியான தெய்வங்களை நீங்க விட்டுடாதீங்க என்று முஷ்ரிக்கீன்கள் சக முஷ்ரிக்கீன்களை தான் என்ன செஞ்சாங்க? சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இந்த வத்து சுவா யகூஸ் யஊக் நஸ்ர் யாரு? வத்து யாரு? யகூஸ் யாரு? யஊக் நஸ்ர் யாரு? இதெல்லாம் யாரு? அவங்களுடைய சிலைகள், அப்படித்தானே? அவங்களுடைய தெய்வங்கள். எப்படி இவங்க தெய்வங்களா வந்தாங்க? இது நூஹ் நபியினுடைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள், அதாவது அங்க முன்னாடி வாழ்ந்த நல்லடியார்கள். அவர்கள் இறந்து போன உடனே அந்த வத்து சுவா யகூஸ் யஊக் நஸ்ர் இந்த மாதிரியான நபர்களுடைய உருவங்களை வரைஞ்சி அதுக்கு சிலை வடிவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? வணங்கக்கூடிய தெய்வமாக மாத்திட்டாங்க. காலகாலமாக அப்படி வணங்க ஆரம்பிச்சாங்க. நல்லடியார்களை இறந்து போனதற்கு பிறகு அவங்களுக்கு ஆற்றல் இருக்குது, நாம போய் துவா கேட்டா நம்முடைய துவாவை ஏத்துக்குருவாங்க, நமக்கு நன்மையை செய்வாங்க, நமக்கு ஏற்படுகின்ற தீமையை விட்டு நம்மளை காப்பாற்றுவாங்க, நமக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்துல ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கும் இருக்குதா இல்லையா? இன்னைக்கும் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியோடைய பேரால என்ன பண்ணுவாங்க? மௌலூத் படிப்பார்கள், அப்படிதானே? தனிமையில உட்கார்ந்துட்டு 1000 தடவை மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா அவர் என்ன செய்வாரு? என்னை நீங்கள் தனிமையில் உட்கார்ந்து நீங்க அழைச்சீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு மொய்தீன் அப்துல் காதர் சொன்னதாக சொல்லாதையெல்லாம் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியை கூப்பிட்டா வருவேன்னு சொல்லி அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம மக்கள் இன்னைக்கும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை சரியா புரியல ஒண்ணு. ரெண்டாவது, மொய்தீன் அப்துல் காதருடைய வல்லமை வழங்கல, அவருடைய பலகீனத்தை வழங்கல, அவங்க யாருங்கிற வழங்கல. உதாரணத்துக்கு தான் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி சொல்லலாம,
அவுலியாக்கள் சொல்லி யாரெல்லாம் இன்னைக்கு வச்சிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம. அப்ப இவங்களுக்கு வந்து ஆற்றல் இருக்குது. இவங்க நம்ம துவா கேட்டா நம்முடைய துவாவை கேட்டு நமக்காக வேண்டி என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க, நம்முடைய தேவைகள் நிறைவேற்றுவாங்க என்றெல்லாம் நினைத்து கொண்டு அந்த தெய்வங்கள்ட்ட போய் அறுத்து பலியிட்டாங்க, சஜிதா பண்ணாங்க, துவா கேட்டாங்க, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய இபாதத்துகள் எல்லாம் கொடுத்தாங்க. இப்பதான் நூஹ் நபி போய் சொல்றாரு, இந்த தெய்வங்கள் எல்லாம் வணங்காதீங்க, அல்லாஹ் வணங்குங்கன்னு சொன்ன உடனே நூஹ் நபி பேச்ச கேட்காதீங்க, நீங்க ஏற்கனவே வணங்கி கொண்டிருந்த உங்களுடைய தெய்வங்களை வணங்குங்க, குறிப்பா இந்த வத்து, சுவா, யகூசு, யாவூக்கு, நஸ்ரு இந்த தெய்வங்களை எல்லாம் விட்டுடாதீங்க, உங்களுடைய வணக்கத்தை கண்டினியூ பண்ணுங்க. ஷிர்க் செய்யக்கூடியவர்கள் என்ன பேசுறாங்க பாத்தீங்களா, இப்படிதான் சொல்லுவார்கள். அடுத்தது சூரா அஹ்ராஃப்ல 7வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம். நூஹ் நபி காலத்துல வாழ்ந்த சில பிரமுகர்கள் முஷ்ரிக்குகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம போய் சொன்னா பிரச்சாரம் பண்ணா அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொன்னா, ஷிர்க் வைக்காதீங்கன்னு சொன்னா, சமூகத்தில் உள்ள சில முக்கிய முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து வணங்கி வழிபடக்கூடியவர்கள் என்ன மாதிரி பேசுவார்கள், அன்னைக்கு பேசினார்கள் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். காரல் மலவுமின் கௌமிஹி, நூஹினுடைய சமூகத்தில் உள்ள சில பிரமுகர்கள் சொன்னார்கள், இன்னால நராக ஃபீ வலாலி முபீன், நூஹே உங்களை நாங்க பகிரங்கமான வழிகேட்டில் பார்க்கிறோம். இவர் நேர்வழியின் பக்கம் அழைக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, ஏப்பா நீ வழிகேட்டில் இருக்கிற, சாதாரண வழிகேடு இல்ல, எப்படிப்பட்ட வழிகேடு, பகிரங்கமான வழிகேடு. அவங்க பார்வையில தௌஹீத்வாதிகள் யாரு, வழிகேட்டில் இருக்கிறார்கள், தௌஹீத்வாதிகள் நரகவாதிகள். தௌஹீத்வாதிகள் யாரு, வஹாபிகள், யூத கைக்கூலிகள். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இப்ப அல்லாஹ்வின் பக்கம் வாங்கப்பா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்க, அவுலியாக்கிட்ட போய் நிக்காதீங்க, கையேந்தாதீங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்கன்னு சொன்னா நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, இவன் சவுதியினுடைய அடிமை, சவுதியினுடைய கைக்கூலி, யூதனுடைய கைக்கூலி, சவுதியில இருந்து பணம் வருது, இங்க வந்து பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு பணம் வருதுன்னு, அப்படித்தானே? அப்ப இந்த மாதிரி வந்து அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறீர். யாரை பார்த்து, நூஹ் நபியை பார்த்து சொன்னாங்க முஷ்ரிக்குகள். ஷிர்க் எப்படி பேச வைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை சொல்றோம். அப்படி சொன்னாங்க, பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தீங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க சூரா ஹூதுல 27வது வசனம், அப்படியே கண்டினியூவா படிச்சு பாருங்க. فقال الذين كفروا من قومه ما نراك الا بشرا مثلنا. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இழிவான அடிப்படையில, கேவலப்படுத்துகின்ற அடிப்படையில நூஹ் நபியை பார்த்து சொன்னாங்க இறைவன் நிராகரிப்பாளர்கள் முஷ்ரிக்குகள், நீ எல்லாம் எங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான்பா, உனக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, உனக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அல்லாஹ் வணங்க சொல்றதுக்கு, எங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் நீ என்று சொன்னார்கள். இது இழிவுக்காக வேண்டி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி சொன்னாங்க, வமா நராக இத்தபஅக இல்லல்லதீனஹும் அராதிலுனா பாதிய ரை, வெளித்தோற்றத்தில் நம்மில் மிக்க இழிவானவர்கள் தான் உங்களை பின்பற்றுகிறார்கள். என்ன சொன்னாங்க, நூஹே நீங்க வந்து தௌஹீத் பக்கம் கூப்பிடுறீங்க, அல்லாஹ் ஒருத்தனை வணங்கன்னு நினைக்கிறீங்க, உங்க பேச்சை கேட்டுட்டு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அவங்க யாரு தெரியுமா, அவங்க எல்லாம் யாரு, மிக மிக இழிவானவர்கள், கேவலமானவர்கள், அற்பமானவர்கள், அவங்க தான் உங்களை ஃபாலோ பண்ணுகிறார், பின்பற்றுகிறார்கள். இவங்களுக்கு பின்னாடி எவன் போவான், இவங்களுக்கு என்ன எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது, சமூகத்தில் இவங்களுக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது, கேவலமானவர்கள் தான் இவங்களை ஃபாலோ பண்ணுவார்கள், அப்படிதான் நாங்க உங்களை பாக்குறோம்னு சொல்லி அந்த சமூகத்தில் இருந்த முஷ்ரிக்குகள் நூஹ் நபியை பார்த்து சொன்னாங்க, மட்டம் தட்டுறதுக்காக. அது மட்டும் இல்லாம என்ன சொன்னாங்கன்னா, வமா நரா லக்கும் அலைனா மின் ஃபضலின், சூரா ஹூத் சொன்னோம்ல 11ல 25 24 அப்படி பாருங்க, 26 அப்புறம் 27, வமா நரா லக்கும் அலைனா மின் ஃபضலின் பல் நதுன்னுக்கும் காதிபீன். எப்படி சொன்னாங்க, எங்களை விட உங்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. முஷ்ரிக்குகள் சொல்கிறார்கள், உங்களுக்கு என்னப்பா அந்தஸ்து இருக்குது, எங்களை விட நீங்க பெரிய ஆள் கிடையாது. நாம அவங்க நபிமார்கள் என்ன சொன்னாங்க, எப்ப நீ முஷ்ரிக்கா இருக்கிற, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுக்கிட்டு இருக்கிற, நேரான பாதைக்கு வா அப்படி சொல்லி கூப்பிட்டா, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எந்த சிறப்பு, எங்களை விட பெரிய ஆள் கிடையாது, நீங்க எங்களை விட உங்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது, நாங்கள் உங்களை எப்படி பாக்குறோம் தெரியுமா, ஒண்ணு வழிகேடுன்னு சொன்னாங்க, ஒண்ணு எங்களை மாதிரி மனசு அப்படி சொன்னான், இன்னொரு பக்கம் நீங்கள் அனைவரும் பொய்யர்கள். என்ன சொல்றீங்க, அல்லாஹ் ஒருத்தனை வணங்குங்கன்னு சொல்லக்கூடியவங்களை பார்த்து முஷ்ரிக்குகள் என்ன சொன்னாங்க, நீங்கள் பொய்யர்கள் என்று சொன்னார்கள். இதுதான் ஷிர்க் இப்படி பேச வைக்கும். சரி, சூரா அஹ்ராஃப் 7வது அத்தியாயத்தோட 70வது வசனம். அந்த நூஹ் நபி காலத்துல வாழ்ந்த முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க, காலு அஜிதனா லினஅபுதல்லாஹ் வஹ்தஹு வ நதர மா கான யஅபுது ஆபாவுனா ஃபஅதினா பிமா தஇதுனா
இன் குந்த மின சாதிகீன். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. அல்ல அழகா திருமறை குர்ஆன்ல சொல்றான். நூஹ் நபியுடைய காலத்துல வாழ்ந்த அந்த முஷ்ரிக்குகள் அந்த நூஹ் நபி கிட்ட போய் சொன்னாங்க, அஜேதனாலி நஅபுதல்லாஹ வஹ்தா, ஒரே இறைவனை வணங்குறதுக்காகப்பா நீ எங்களை கூப்பிடுற, நீ அதுக்காக வந்திருக்க, அதுதான் வந்திருக்க. முதல்ல சொல்லிட்டாரு அவரு. அவர் என்ன சொன்னாரு? யா கௌமி உஅபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள்னு சொன்னாரு. அந்த அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேற கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. ஒரு இறைவனை வணங்குங்கன்னு சொன்னாரு. இவங்க என்ன சொல்றாங்க? அஜேதனா லினஅபுதுல்லாஹ வஹ்தா, அல்லாஹ்வை மட்டுமே நாங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்வதற்காக நீங்க வந்த, அதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. அதோட சேர்த்து சொன்னாங்க, நதர மாக்கான யாபுது ஆபாவுனா, ஏன் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வாப்பா அம்மா, அவங்களுக்கு முன்ன அவங்களுடைய வாப்பா அம்மா காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களோ அதெல்லாம் நாங்க விட்டுட்டு அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொல்றதுக்காக நீ வந்திருக்க. எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு அவரு. உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களை விட்டுடுங்கப்பா, அல்லாஹ் மட்டுமே வணங்குங்கன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க? ஒரே இறைவனை வணங்குங்கன்னு சொன்னா பிடிக்காது. ஒரே இறைவனை வணங்குங்கன்னு சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது. கூட எல்லாரையும் சேர்த்து வணங்குங்கன்னு சொன்னா ஓகே, சூப்பரான ஆளும்பாங்க. அல்லாஹ் மட்டும் வணங்க. எந்த நபிமார்களுடைய காலகட்டமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அப்படித்தான், இனிமேலும் அப்படித்தான். அல்லாஹ் கிட்ட போய் துவா கேளு சொன்னா, ஏமா அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும், அவுலியாக்கள் நீங்க கேட்கலாம், பத்தியா வகாபி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? முத்திர குத்திடுவாங்க. அன்னைக்கு சொன்னார்கள், நாங்க எங்களுடைய முன்னோர்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரே அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டுமா? நாங்க அதை சொல்றதுதான் நீ வந்திருக்கியா? சொல்லிட்டு அப்படி ஒரு கால் நாங்க வணங்கலன்னா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? தண்டனை வரும்னு சொல்லல, எல்லாம் கண்டிப்பா கொண்டு வா. பகத்தினா பிமா தாய்துனா, நீ எதை எங்களுக்கு வாக்களிக்கிறாயோ அதை கொண்டு வா. எப்படி ஷிர்க் எப்படி பேச வச்சிருக்கு பாருங்க. தண்டனை கொண்டு வா. அல்லாஹ்வுடைய தண்டனை கேட்கறான். இன் குந்த மின சாதிகீன், நீ சொல்லக்கூடிய இந்த வாதத்தில் நீ உண்மையாளனாக இருந்தால் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், ஷிர்க் வைக்க கூடாது, அப்படி நீங்க மீறி ஷிர்க் வச்சீங்கன்னா அல்லாஹ் கண்டிப்பான்னு சொல்றீங்கல்ல, அதுல நீங்க உண்மையாளராக இருந்தா என்ன பண்ணணும்? தண்டனையை கொண்டு வா, அல்லாஹ் கிட்ட கேளு, எங்களுக்கு வேதனை இறக்கு என்று கேட்டார்கள். அப்ப ஷிர்க் இப்படி எல்லாம் பேச வைக்கும். அன்னைக்கு வச்சிருக்கு, பேச வச்சிருக்கு. இது ஒரு செய்தி, எல்லாம் குறிச்சு வச்சுக்கிறேங்க. பாயிண்ட் பாயிண்ட். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் கிட்ட ஒண்ணா சொன்னாங்கல்ல, சொல்றாங்க இவங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வக்கத் அலல்லு கதீரா, இந்த முஷ்ரிக்குகள் இவங்க மட்டும் வழிகடல, இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நிறைய மக்களை வழிகெடுத்து விட்டார்கள். இவர் போய் அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொன்னா, அங்க உள்ள முஷ்ரிக்குகள் மத்த முஷ்ரிக்குகள்ட்ட போய் கேட்காதீங்க, ஒரே இறைவனை வணங்க சொல்றாரு இவரு, நம்ம ஏற்கனவே வணங்கிட்டு இருந்த தெய்வங்களா விட சொல்றாரு, விட்டுடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி தப்பு தப்பா பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, வக்கத் அலல்லு கதீரா, அல்லாஹ் கிட்ட சொல்றாரு, அல்லாஹ் இவங்க நிறைய பேரை வழிகெடுத்து போட்டாங்க. இந்த முஷ்ரிக் இவன் மட்டும் வழிகெடுத்து போனது மட்டும் இல்லாம நிறைய மக்களை வழிகெடுத்துட்டாங்க. அதனால வலா தஸிதில் லாலிமீன இல்லா வலாலா, துஆ கேட்கிறார் நபி, இந்த அநியாயக்காரர்களுக்கு, இந்த முஷ்ரிக்குகளுக்கு நீ வழிகேட்டை தவிர வேற எதையும் அதிகப்படுத்திடாத. முஷ்ரிக்குகளுக்கு எதுதான் கூடுதலா கிடைக்கும்? ஒரு ஒரு லிமிட் தாண்டிச்சுன்னு சொன்னா மீண்டும் அந்த வழிகேட்டுல தான் போவாங்க. இப்ப நூஹ் நபி துஆ கேட்கிறார், இவங்களை வழிகேட்டுல விட்டுறியா அல்லாஹ், வழிகேட்டை தவிர வேற எதையும் நீ கொடுக்காது. இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் 950 வருஷம் அவங்க சொன்னா, உங்களை ஒரு மனுஷனா தான் பாக்குறோம், எங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் நீங்க, பகிரங்க வழிகேட்டுல நீங்க இருக்கிறீங்க, ஒரே இறைவனை வணங்குறதுக்காக நீங்க சொல்றதுக்காக நீங்க வந்தீங்க, நாங்க எங்களுடைய முன்னோர்கள்லாம் விட்டுடணுமா என்றெல்லாம் சொன்னாங்க. செய்கையும் செய்தார்கள். காதுக்குள்ள விரல வச்சுக்கிறது, ஆடையால மூடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, பரிகாசம் பண்றது, கிபர் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்தார்கள். கடைசியில அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டாரு, இவங்களை வழிகேட்டை தவிர வேற எதையும் நீ அதிகப்படுத்திடாத. அப்புறமும் சொன்னாங்க, இது நாம இப்ப சொன்ன வசனம் சூரா நூஹ்ல 24 வசனம், சூரா மூமினூன்ல 23ல 25 வசனம். என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ஹுவ இல்லா ரஜுலுன் பிஹி ஜின்னா, இவ பைத்தியக்காரன்னாங்க. இவர் யாரு? இவரு ஒண்ணு பகிரங்கமான வழிகேட்டுல இருக்கிறாரு, ஒரு பொய்யரு அப்படின்னு அந்த நபியை பார்த்து சொன்னாங்க. இப்ப என்ன சொன்னாங்கன்னா, மனநல குற்றச்சாட்டை வைத்தார்கள். எப்படி? மன ரீதியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவர் யாரு? இன்ஹுவ இல்லா ரஜுலுன் பிஹி ஜின்னத்துன், இவருக்கு என்ன இருக்குது? பைத்தியம் ஏற்பட்டிருக்கிறது. இவர் பைத்தியக்காரரை தவிர வேற இல்லை. யாரை பார்த்து சொன்னாங்க? அல்லாஹ் ஒருத்தனை வணங்குங்க அப்படின்னு சொன்ன அந்த நபியை பார்த்து இவங்க சொன்ன வாசகம், இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, நினைச்சு பாருங்க, இவரு பைத்தியக்காரர் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால இவர் சொல்றது மாதிரி நடக்கட்டும். இவர் என்ன சொன்னாரு? இந்த மாதிரி தண்டனை தருவான், அல்லாஹ்வுடைய வேதனை வரும் அப்படின்னு சொன்னார்ல, வர்ற வரைக்கும் பாத்துக்கலாம், நம்ம அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய தெய்வங்களை நீங்க வணங்கிக்கிட்டே இருங்க, பாத்துக்கலாம் என்கிற மிதத்தில் அவர்கள் இருந்தார்கள். கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் திருமறை குர்ஆன்ல, சூரா ஹூத்ல 11வது அத்தியாயத்துடைய 44வது வசனம்.
அல்லாஹ் பூமிக்கு கட்டளை போட்டான், வானத்துக்கு கட்டளை போட்டான். என்ன கட்டளை? மாஷா அல்லாஹ், சூரா ஹூதுல 44வது வசனம். அல்லாஹ் தஆலா பூமிக்கு கட்டளை போட்டான், வானத்துக்கு கட்டளை போட்டான். பூமி என்ன செஞ்சு? தன்னுடைய தண்ணிய வெளியாக்குச்சு. பூமியில இருந்து தண்ணி பீறிட்டு வந்தது, வானத்துல இருந்து மழை தண்ணீர் கொண்டு வந்து கொட்டியது. பூமிக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை போட்டோம்னா பூமி என்ன பண்ணிருச்சுன்னா தன்னுடைய தண்ணிய, எப்போ இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 950 வருஷம் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாரு, கேட்கல. ஒரு கட்டத்துல அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாரு, இனிமே இந்த பூமியில ஒரு காஃபிரை நீ விட்டு வைக்காதன்னாங்க, ஒரு முஷ்ரிக்கை நீ விட்டு வச்சிடாதன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய துவா ஏத்துக்கிட்டான். ஒரு கப்பலை செய்ய சொன்னா, அவர் கப்பலை செஞ்சாரு. நல்லடியார்களை ஃபுல்லா ஈமான் கொண்டவர்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட சொன்னா அல்லாஹ். எல்லா படைப்பினங்கள்லையும் ஒரு ஜோடி அல்லாஹ் தஆலா ஏத்திக்கிற சொன்னா, கடைசியில வெள்ளப்பிரளை வந்துச்சு, வானத்துல மழை, பூமியில இருந்து தண்ணீர் பீரிட்டது. அதுக்கப்புறம் அது என்ன செஞ்சுச்சு? அந்த வெள்ளப்பிரளயத்துல கப்பல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவரோட ஈமான் கொண்டவர்களையும் கொண்டுட்டு ஜூதி மலையில போய் என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா வந்து பூமிக்கு கட்டளை போட்டான், பூமி தன்னுடைய தண்ணிய ஸ்டாப் பண்ணிக்கிருச்சு. வானத்துக்கு கட்டளை போட்டான், வானம் என்ன செஞ்சிருச்சு? தன்னுடைய மலையை ஸ்டாப் பண்ணிக்கிருச்சு என்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த சமயத்துல என்ன நடந்துச்சு? இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவரோட ஈமான் கொண்டிருந்தவர்களையும் தௌஹீத்வாதிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், பாதுகாத்தான். முஷ்ரிக்குகளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஷிர்கினுடைய விபரீதத்தை நம்ம கவனிக்கணும். என்ன? அல்லாஹ் சூரா நூஹ்ல 25வது வசனம், மிம்மா ஹதீஆதிஹிம் உக்ரிகு ஃபஉத்கிலு நாரன் ஃபலம் யஜிது லஹும் மின் தூனில்லாஹி அன்சாரா. அவர்கள் தவறு செய்த காரணத்தினால், மிம்மா ஹதீஆதிஹிம் உக்ரிகு, அவர்களுடைய தவறின் காரணத்தினால். என்ன தவறு பண்ணாங்க? அவங்க செஞ்ச தவறு என்னது? ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த அந்த காரணத்தினால் உக்ரிகு, அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். இணை கற்பித்த காரணத்தினால தண்ணிக்குள்ள போட்டு அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் இது ஒண்ணு, உலகத்துல. மறு உலகத்துல நரகத்திற்குள் அவர்கள் புகுத்தப்பட்டார்கள். இரண்டாவது மறு உலகத்துல அவங்களுக்கு நரகம். வலம் யஜிது லஹும் மின் தூனில்லாஹி அன்சாரா, அவங்களுக்கு அங்க உதவியாளர்கள் உண்டுமா? அல்லாஹ்வை தவிர அவர்களுக்கு உதவியாளர் யாரும் கிடையாது. இவங்க உலகத்துல யாரெல்லாம் உதவியாளர்கள் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அழைத்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த அவர்கள் யாருமே உதவி செய்ய வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். மறுமை நாள்ல உதவி செய்யறதுக்கு யாராவது வருவாங்களா? அன்னைக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது வந்தாங்களா? அந்த வெள்ள பிரளயத்தின் பொழுது எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. சரியா? அப்ப இதுதான் ஷிர்க் பண்ணக்கூடிய வேலை. இப்படிதான் பேச வைக்கும், கடைசியில அழிவை தரும், இழிவையும் தரும். இத ஒரு பாடமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். பின்னால் வருகின்ற மக்களுக்கு யாரெல்லாம் இணை கற்பிப்பார்களோ, அல்லாஹ்வை மறந்துவிட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளை கடவுளாக நினைத்து அல்லாஹ்வுக்கு இணையாக்கி கொண்டு வாழ்கிறார்களோ, அவர்களுக்கான பாடம் தான் இது, அவர்களுக்கான படிப்பில தான் இது. அவர்கள் இதுல இருந்து என்ன செய்யணும்? பாடம் பெறணும் என்பதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த வரலாறை சொல்லி காமிக்கிறான். அப்போ நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் எப்படிலாம் பேசினார்கள் என்பதை சுருக்கமா நம்ம நினைச்சிருக்கிறோம், அவங்களும் சொல்லி கொடுத்துருக்கோம். எத்தனை விஷயம் சொல்லியிருக்கோம் தெரியுமா? இதுல ஏறக்குறைய ஒரு 13 விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? நீங்க பாருங்க, 13 விஷயங்கள். சார், இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சமூக மக்களுடைய முஷ்ரிக்குகளுடைய வாதங்கள். அடுத்ததாக ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களையும் நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம். திருமறை குர்ஆன்ல அவங்க எப்படிலாம் பேசினாங்கலாம் இருக்கு, சுருக்கமா நம்ம சொல்லிடுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள பத்தி நமக்கு தெரியும், அவங்களுடைய வரலாறு நமக்கு பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க எப்படிலாம் தாவா பண்ணாங்க, அவங்களுடைய வாப்பாக்கு எப்படி தாவா பண்ணாங்க, அவங்களுடைய சமூகத்துக்கு எப்படி தாவா பண்ணாங்க, அந்த நாட்டில் வாழ்ந்த அரசனுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி தாவா பண்ணாங்க என்பதெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில செய்திகளை நம்ம, ஷிர்க் செய்பவர்களுடைய நிலை எப்படி இருக்கும், அவர் என்ன மாதிரிலாம் பேசுவாங்க, என்ன மாதிரிலாம் செய்வாங்க, அவர்களுக்கு இறுதியில என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் என்பதற்கு தான் நம்ம இதெல்லாம் சொல்லி காமிக்கிறோம். சரிங்களா? சரி, சூரா மரியம்ல 42 இருந்து 46 வரைக்கும் உண்டான வசனங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய தந்தை இடத்துல போய் தாவா பண்றாரு, சமூக மக்கள்கிட்ட போய் தாவா பண்றாரு. எப்படி சொல்லாரு பாருங்க.
மா ஹாதிஹி தமாத்தில் அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன். என்னப்பா இதெல்லாம் நீங்க வணங்கிக்கிட்டு இருக்கிற, நீங்க புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள்லாம் என்ன தெய்வம்? நீ அதை பிடிச்சி நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்களா? அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்க கேட்கிறாரு, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் கடவுள்களா என்று முதல்ல என்ன செய்யறாரு, பாப்பா கிட்ட போய் சொல்றாரு, சமூக மக்கள்கிட்ட போய் சொல்றாரு. இது காலலி அபிஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மா வலா யன்சு வலா யுப்சிர் வலா யுக்னி அன்க ஷைஆ. தன்னுடைய தந்தையிடம் போய் சொல்றாரு, சமூக மக்கள்கிட்ட சொன்னாரு, தந்தையிடம் சொன்னாரு, பாப்பா கிட்ட சொல்றாரு. இப்போ யா அபதி, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க ஏன் வந்து லிம தஅபுது, எதுக்காக நீங்க வணங்குறீங்க? மா லா யஸ்மா, இப்படி கவனிங்க, கேட்காததையும் வலா யுப்சிர், பார்க்காததையும் வலா யுக்னி அன்க ஷைஆ, உங்களுக்கு எதையும் பலனளிக்காததையும் நீங்க எதுக்கு வணங்குறீங்க? உங்க தெய்வமாக இருந்தா என்ன பண்ணணும்? கேட்கணும், பார்க்கணும், நமக்கு ஏதாவது நன்மை தரணும், அதானே? அப்ப உங்களுக்கு எந்த நன்மையும் தராத, பார்க்கவும் சக்தி பெறாத, கேட்கவும் சக்தி பெறாத தெய்வங்களை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? முதல்ல இப்படி சொன்னார். இரண்டாவது சொன்னாரு, யாபத்தி இன்னி கது ஜாஅனி மினல் இல்ம், என்னுடைய அருமை தந்தையே, எனக்கு இல்மு வந்திருக்கிறது, எனக்கு நாலேஜ் வந்திருக்கு. மாலம் ஏத்திக்க, உங்களுக்கு வராத அறிவு எனக்கு வந்திருக்கு. முஸ்லிக்கை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு இல்லாத அறிவு எனக்கு இருக்குது, அதனால ஃபத்தபிஉனி, என்ன ஃபாலோ பண்ணுங்க. அஹ்திக சிராத்தம் சவியா, உங்களுக்கு நான் நேரான பாதையை காட்டுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு தவறான பாதையில இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டு இருக்கிறீங்க, அதனால எனக்கு நாலேஜ் வந்திருக்குது, நான் அதனால தெளிவான பாதையில இருக்கிறேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் நேரான பாதையை காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், நீங்க ஷைத்தானை வணங்காதீங்க. இன்ன ஷைத்தான கானலில் ரஹ்மானி அசியா இசியா, நீங்க ஷைத்தானை வணங்காதீர்கள், ஷைத்தான் தன்னுடைய ரஹ்மானுக்கு மாறு செய்பவனாகவே இருக்கிறான். இவங்க யாரை வணங்கிட்டு இருந்தாங்க? அல்லாஹ் வணங்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவது என்பது ஷைத்தானை வணங்குவதற்கு சமம். ஷைத்தான் எப்படிப்பட்டவன்? ரஹ்மானுக்கு மாறு செய்பவன். அப்படி ரஹ்மானுக்கு மாறு செய்கின்ற ஷைத்தானை நீங்க வணங்கலாமா? வணங்காதீங்க. அப்புறம் சொல்றாரு, யா அபதி இன்னி அகாஃபு ஐயமஸ்ஸக அதாப அதாபும் மினர் ரஹ்மான், உங்களுக்கு ரஹ்மானிடமிருந்து ஒரு வேதனை ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்க அல்லாஹ் வணங்குனீங்கன்னா சைத்தான வணங்குறது சமம். சைத்தான வணங்காதீங்க, சைத்தான் ரஹ்மானுக்கு ஏற்கனவே மாறு செஞ்சுட்டான். அந்த சைத்தானுக்கு நீங்க கட்டுப்பட்டீங்கன்னா ரஹ்மானிடமிருந்து உங்களுக்கு வேதனை வந்துருமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். அப்படி ஒரு கால் வேதனை வந்துச்சுன்னா நீங்க ஷைத்தானுக்கு வழியாயிருவீங்க. ஷைத்தானுக்கு வழியா நீங்க ஆயிருவீங்களோ, ஷைத்தானுக்கு கூட்டாளி ஆயிருவீங்களோ நான் பயப்படுறேன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பாப்பா கிட்ட சொன்னாரு, சமூகத்திலையும் சொன்னார். இதுக்கு தந்தை என்ன தெரியுமா சொன்னாரு? முஷ்ரிக்காக இருக்கக்கூடியவர்கள் எப்படி பேசுவார்கள் என்பதற்கான ஆதாரத்தை நம்ம இப்ப சொல்றோம். மரியத்துல 19:46 வசனம், அராகிபு அன்த அன் ஆலிகத்தியா இப்ராஹிம், இப்படிலாம் சொன்ன உடனே அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ்வுடைய வல்லமைகள்லாம் எடுத்து சொல்லிட்டாரு. பாப்பா சொல்றாரு பாருங்க, முஷ்ரிக்காக ஒருத்தன் இருந்தானா பாப்பாவா இருந்தாலும் எப்படி பேசுவான், மகனாக இருந்தாலும் எப்படி பேசுவான், மனைவியாக இருந்தாலும் எப்படி பேசுவாங்க, பிள்ளையாக இருந்தாலும் எப்படி பேசுவாங்க என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. முஷ்ரிக்குன்னு வந்துருச்சுன்னா அங்க சொந்த பந்தம் பார்க்க மாட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? இப்ராஹிமே, என்னுடைய தெய்வங்களை விட்டு நீ விலகிறியா, என்னுடைய தெய்வத்தை நீ புறக்கணிக்கிறியா? எப்படி கேட்கிறாரு? நீ அல்லாஹ் வணங்கன்னு பாப்பா கிட்ட சொன்னா என் தெய்வத்தை நீ விட்டு விலகிறியா, நீ புறக்கணிக்கிறியா சொல்லிட்டு சொல்றாரு, லைல்லம் தன்தகி ல அர்ஜுமன்னக, உன் கான்செப்ட்ல இருந்து நீ விலகலன்னா அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை மட்டும் தான் வணங்கணும், இந்த தெய்வங்கள்லாம் வணங்காது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது இந்த நிலையில இருந்து நீ விலகலன்னு சொன்னா கல்லால அடிப்ப உன்ன. பெத்த பாப்பா சொல்றாரு மகனை பார்த்து, ஷிர்க் பண்ணாதன்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளை பிடிச்சி திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கேச கொடுப்பாங்க. பாப்பாவா இருந்தாலும் கொடுப்பாரு. சரியா? அதுதான் ஆதாரம். இது நம்மளுக்கான ஆறுதல் தான் இந்த வசனங்கள். நீ அல்லாஹ் பத்தி சொன்னீங்கன்னா அடிப்பான், அல்லாஹ் மட்டும் வணங்கன்னு சொன்னா அடிப்பான், ஷிர்க் வைக்காதீங்கன்னு சொன்னா அடிப்பான், அவரியா கிட்ட போய் கையேந்தாதீங்கன்னு சொன்னா அடிப்பான், இல்ல அர்ஜு மன்னக்க கல்லாலே அடிப்பான் உன்ன விலகலன்னா. இல்லைன்னு சொன்னா எங்க விட்டு ஓடிடு, என்னை விட்டு ஓடிடு, எங்கேயாவது ஓடிடு, கண்காணாத இடத்துக்கு ஓடிடு என்று பாப்பாக்காரர் மகனை பார்த்து சொல்றார். அது மட்டும் இல்ல, இது அந்த காலகட்டத்திலே சொன்னாங்க,
எல்லா நபிமாருடைய காலகட்டத்தில் சொன்ன ஒரு வாசகம் ரசூல்லா காலகட்டத்தில் சொன்னார்கள், இன்றைக்கும் சொல்கிறார்கள், சொல்வார்கள், இனிமேலும் சொல்வார்கள். முஷ்ரிக்குகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? சூரா அன்பியால 52, 53, 54, 55 ஆகிய வசனங்கள் என்ன சொன்னாங்க? காலு வஜத்னா ஆபாஅனா லஹா ஆபிதீன். ஏப்பா இந்த தெய்வங்கள் எல்லாம் போய் நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்க, இது பார்க்கவும் செய்யாது கேட்கவும் செய்யாது இப்படிலாம் சொன்னா கல்லால் அடிப்பேன்னு சொன்னார். எங்க தெய்வத்தை நீ புறக்கணிக்கிறியான்னு கேட்டார். அது மட்டும் இல்லாம அவரும் சொன்னாரு, அவங்க சமூகமும் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? எப்பா இந்த தெய்வங்களை தானே எங்களுடைய முன்னோர்கள் வணங்கிட்டு இருந்தாங்க. வஜத்னா ஆபாஅனா, எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் கண்டோம். லஹா ஆபிதீன், இந்த தெய்வங்களைத்தான் அவர்களும் வணங்கி கொண்டிருந்தார்கள். அதை நாங்க பார்த்தோம், நாங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்ன புதுசா வந்து அல்லா வணங்க சொல்ற? நேற்று வந்த நீ ஏன் எங்க பாப்பாவுக்கு தெரியாதா, எங்க உமாவுக்கு தெரியாதா, அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியாதா? என்னமோ நீ இன்னைக்கு புதுசா வந்து நின்னுக்கிட்டு அல்லாஹ் மட்டும் வணங்கன்னு சொல்ல, அப்ப அவங்க எல்லாம் நரகவாசியா? இன்னைக்கு கேட்கறாங்கல்ல, இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்க, வாதம் வைக்கிறாங்க. இன்னும் இவனு மட்டும் புதுசா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அல்லாஹ் மட்டும் வணங்கணுன்ட்டு. அப்ப நம்ம முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் பொய்யாப்போ தப்பா? அது அவங்களும் இதுதானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்று அன்னைக்கு சொன்னா, இன்னைக்கு கேட்கறாங்கல்ல, அன்னைக்கு சொன்னாங்க எங்களுடைய தந்தைமார்களை, எங்களுடைய முன்னோர்களை இந்த தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாக நாங்க பார்த்தோம். அதனாலதான் நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவர் சொல்றாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லக்கத் குன்தும் அன்தும் வ ஆபாவுக்கும் ஃபீ ضلال முபீன். என்ன சொல்றாங்க? எப்பா நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் எதுல இருக்கிறீங்க? பகிரங்கமான வழிகேட்டில் தான் இருக்கிறீர்கள். அப்ப வழிகேட்டில் இருந்தாலும் உங்க முன்னோரை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க, அப்படிதானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க சரியான பாதையில் இல்லைங்க, நீங்க வழிகேட்டில் இருக்கிறீங்க, அது பகிரங்கமான வழிகேடு. நீங்களும் வழிகேட்டில் தான் இருக்கிறீங்க. உங்களுடைய முன்னோர்கள் நீங்க சொல்றீங்களே அவர்களும் வழிகேட்டில் இருந்தாங்க. ஏன் வழிகேட்டில் இருந்தாங்க? ஷிர்க் செஞ்சாங்க, அல்லாஹ்வை வணங்குனாங்க, அதனால அவர்கள் வழிகேட்டில் இருந்தார்கள். அப்படி நீங்க இருந்தாலுமா உங்களுடைய முன்னோர்களை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? சரி. அதுக்கப்புறம் இப்படி கேட்டாங்க, காலு அஜிதனா பில் ஹக்கி அம் அன்த மினல் லாயிபின். என்ன விளையாடுறீங்களா நீங்க? யார்? இப்ராஹிம் நபியை பார்த்து, ஒண்ணு சத்தியத்தை கொண்டு வா. நீ சத்தியத்தையா கொண்டு வந்திருக்கிறீங்க, உண்மையா நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, என்ன விளையாடுறீங்களா நீங்க? யார் அதை பார்த்து? யாரு சொன்னா? இப்ராஹிம் நபியோட சமூகம் இப்ராஹிம் நபியை பார்த்து எதை சொல்லும் போது சொன்னாங்க? அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, ஷிர்க் வைக்காதீங்கன்னு சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க? என்ன விளையாடுறீங்களா நீங்க? கேலி பண்றது, கிண்டல் அடிக்கிறது, பரியாசம் பண்றது என்கிற வகையில இப்படி சொன்னாங்க. இப்ப என்ன நடக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, தெய்வங்களை வணங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துல சொல்றாரு, இனிமே இந்த தெய்வங்களா விட்டு வைக்க மாட்டோம், போய் எல்லாத்தையும் தோல்வி முடிச்சிடும் பாத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி சொல்ல, அதே மாதிரி ஒரு நாள் வரும்போது அந்த சிலைகளை ஃபுல்லா உடச்சு போட்டுறாருங்கிறது தெரியும் நமக்கு, அப்படிதானே? ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு எல்லா சிலையும் உடச்சு போடுறாரு. வந்து பாக்குறாங்க, எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. யாருப்பா செஞ்சிருப்பா? இப்ராஹிம் தான் செஞ்சிருப்பா. அந்த ஆள் தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு செஞ்சாப்ல, புடிச்சு கேளுங்க. இப்ராஹிம் நபியை கூட்டு வந்து கேட்கறாங்க, நீ தான் உடைச்சாண்டு. நான் உடைக்கலப்பா, இந்த பெரிய சிலை தான் உடைச்சு, கேட்டு பாருங்க. அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? சும்மா நுக்கிசு அலா ரூசிஹிம் லக்கத அலிம்த மா ஹாவுலாய் யன்திகூன். வெக்கப்பட்டு தலை தாழ்ந்து, அது பேசாதுன்னு எங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியதானே செய்யும். எப்படி? தங்களுடைய தலையை தாழ்த்தி கொண்டார்கள். சூரா அல் அன்பியால 65வது வசனம். அவர்கள் வெக்கத்தால் தலைய தொங்க போட்டுக்கிட்டு இப்ராஹிம் நபியை பார்த்து சொன்னாங்க, இது பேசாது, இந்த தெய்வங்கள் எல்லாம் பேசாது என்பதை கண்டிப்பாக நிச்சயமா நீங்கள் அறிஞ்சுதான் இருக்கிறீங்க. அப்படி இருக்க எங்கள்கிட்ட போய் இந்த தெய்வங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு எப்படி சொல்லலாம்? எப்படி? ஏன்டா இதை தாண்டா நான் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன், தெய்வங்கள், நீங்க சொல்லக்கூடிய தெய்வம் பேசாது, கேட்காது, நடக்காது, சாப்பிடாது, பார்க்காது அப்படி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க அதை அக்செப்ட் பண்ணல. இப்போ நான் இந்த தெய்வத்திட்ட போய் கேளு, யார் உடைச்சா அல்லது இதுதான் உடைச்சுன்னு நான் சொன்னா, இப்ப நீங்க என்ன பார்த்து என்ன சொல்றீங்க? அது பேசாது, உங்களுக்கு தெரியதானே செய்யும். எங்கள்கிட்ட போய் நின்று அதுகிட்ட போய் கேளுங்கன்னு சொல்றீங்க. எவ்வளவு அழகா அல்ல சொல்லி கொடுங்க. மாட்டிக்கிட்டானோ, வெக்கப்பட்டு தலையை தாழ்த்திக்கிட்டு வேற வழி இல்லை, என்ன பண்றது? கடைசியில சரி பண்ணிட்டாரு இந்த ஆளு, விடக்கூடாது. அப்ப இந்த சிறுக்கு வைக்கக்கூடியவர்களுடைய மோசமான ஒரு நிலை என்ன நிலை? இப்படிலாம் பேசுறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த தெய்வங்கள் பேசாது. அவங்கள்ட்ட போய் கேட்டா அவங்க வந்து, இப்ப நீ வந்து இறந்து போன ஆள் கேட்பாங்களா? செவியா இருப்பாங்களா? செவியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆபத்துல வரும்போது யாருக்கிட்ட கையாந்துவாங்க? அல்லாஹ் கிட்ட கையாந்து. அப்ப அவங்களுக்கே தெரியும் இவங்க அவுலியா கை கொடுக்க மாட்டாங்கன்னு, அப்படிதானே? அவங்களுக்கு என்ன தெரியும்? அவுலியா வரமாட்டாரு அப்படிங்கறது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதற்கு பிறகும் இதே மாதிரிதான் அன்னைக்கும் அந்த சமூக மக்களுக்கு தெரியும், இவங்க எல்லாம் இந்த தெய்வங்கள்லாம் கேட்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்துல போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படித்தான். கடைசியில் என்ன பண்ணாங்க? தெளிவா தெரிஞ்சதற்கு பிறகும் இப்ராஹிம் நபி இந்த தப்பை பண்ணிட்டாருன்னு சொல்லி இப்ராஹிம் நபிக்கு தண்டனை கொடுத்தாங்க. நெருப்பு கிடக்கில போட்டு பொசுக்க நினைச்சாங்க.
ஆனா நல்லா என்ன செஞ்சான், காப்பாத்தினான். தௌஹீதுடைய பலன்கள்ல நம்ம அதை பார்த்தோம், அப்படிதானே? சரி, இப்போ இங்க நம்ம இப்ராஹிம் நபியினுடைய தந்தையினுடைய நிலைக்கு வருவோம். முஷ்ரிக்குகளுடைய நிலைகளை நம்ம பார்த்தோம், அப்படிதானே? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இந்த இப்போ சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நீங்க குறிச்சுக்கிறீங்க. புகாரில 3350வது நபிமொழி, 3350வது நபிமொழி. மறுமை நாள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசரை என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. ஆசருடைய முகத்துல இழிவின் அடையாளமாக கருமையும் புழுதியும் படித்திருக்கும். மறுமை நாள்ல ஆசரை பார்ப்பாங்க இப்ராஹிம் நபி, அவங்களுடைய முகத்துல என்ன இருக்கும்? கருமை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லலாம் பல இடங்கள்ல, உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா இப்படி சொல்லலையா? சில முகங்கள் செழிப்பா இருக்கும், சில முகங்கள் கருத்து போயிருக்கும். அப்ப நல்லவர்கள் சொர்க்கவாதிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க, நரகவாசிகள் என்ன செய்வாங்க? அவருடைய முகத்தில் இழிவு இருக்கும். சரியா? அது கேவலத்தின் வெளிப்பாடு. அதே மாதிரிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தைக்கு அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்துவான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்கிட்ட போய் தந்தைகிட்ட போய் சொல்லுவார், மறுமை நாள்ல எனக்கு மாறு செய்ய வேண்டாம்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லலையா? உலகத்துல வாழும் பொழுது நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பார்த்து, ஏண்டா ஏன் தெய்வத்தை நீ புறக்கணிக்கிறியா? நீ விலகலன்னா கல்லால எரிஞ்சு கொள்ளுவேன்னு சொன்னீங்களே, நான் அப்படித்தானே சொன்ன உலகத்துல எனக்கு மாறு செய்ய வேண்டாம் என்று நான் உங்கள்கிட்ட சொல்லலையா? அப்படி சொல்லும் பொழுது தந்தை சொல்லுவாரு, மோனே இன்னைக்கு நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன். இன்னைக்கு எப்படி? அங்க உலகத்துல இருக்கும் போது கல்லால அடிப்பேன்னு சொன்னாரு, ஏன் தெய்வத்தை புறக்கணிக்கிறியான்னு கேட்டாரு, இங்க இருந்து ஓடிடுன்னு சொன்னாரு, இனிமே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப மறுமை நாள்ல போய் என்ன சொன்னாரு? இனிமே நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன் மோனே அப்படிங்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸை நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? அதாவது தௌஹீதினுடைய பலன்களில் ஒரு பலன் நம்ம சொல்லும் பொழுது தௌஹீத்வாதிகள் நரகத்தை கிடப்பாங்க. சொல்லுமா? தௌஹீத்வாதிகள் எங்க கிடப்பாங்க? நரகத்தை கிடப்பாங்க. அப்ப நரகவாசி வந்து கேட்பாங்க தௌஹீத்வாதிகள்ட்ட, எப்பா உங்க ஈமான் உங்களுக்கு பலன் அளிக்கலையா? நீங்களும் இங்க கூட வந்து கிடக்குறீங்களா நரகத்துல? அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு அப்படி இவர்கள் கவலைப்படுகின்ற அளவுக்கு அந்த தௌஹீத்வாதிகள் எல்லாம் நினைச்சிருவான் சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டுவாங்க. ஹதீஸ் நம்ம பார்த்தோம், அப்படிதானே? இங்க பாப்பாவை பார்த்து ஒரு கேட்ட உடனே பாப்பாக்காரர் சொல்றாரு, இன்னைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். அங்க போய் திருந்துறாரு. அல்லாஹ் அச்சம் பண்ணுவானா? ஒரு முஷ்ரிக்கினுடைய நிலையை பாருங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இன்னக வஅத்தனி அல்லா துஹ்ஸியனி யௌம யுபஅஸூன், மக்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற அந்த நாள்ல என்னை நீ இழிவுபடுத்த மாட்டா என்று நீ சொன்னியே யா அல்லாஹ், எனக்கு வாக்களிச்சிருக்கிறிய அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? ஏன்னா பாப்பா இல்ல இவரு, பெத்த பாப்பா அங்க வந்து இழிவடைந்த நிலையில் நிக்கிறாரு. பாப்பா வந்து இழிவாக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பார்க்கும்போது மகனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப நீ ஏற்கனவே சொல்லி இருக்கிற மறுமை நாள்ல நான் உன்னை மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி எழுப்பப்படுகின்ற நாள்ல உன்னை நான் இழிவுபடுத்த மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னியே யா அல்லாஹ். இப்ப எங்க பாப்பா எப்படி இருக்கிறாரு? உனது அருளில் இருந்து தூரமாக்கப்பட்ட என் தந்தையை விட எனக்கு பெரிய இழிவு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எனக்கு இதை விட வேற பெரிய என்ன இழிவு இருக்கு? உன்னுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய தந்தை இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறார், உன்னுடைய அருளை இழந்துட்டு நிற்கிறார், இதுதான் எனக்கு பெரிய இழிவு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? சொல்லுவான், நிச்சயமாக நான் இறை மறுப்பாளர்களுக்கு சொர்க்கத்தை தடை செய்து விட்டேன். நீ என்னுடைய கலீல் தான், அதுக்காக வேண்டி உங்க வாப்பாவுக்கு நான் சொர்க்கம் தர முடியாது. ஓ மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி, ஒன்னு ரிலாக்ஸ் ஆக்குறதுக்காக வேண்டி எனக்கு பிடிச்ச உன்னுடைய வாப்பாவை நான் என்ன செய்ய முடியாது. எனக்கு பிடிச்ச நீ தான் எனக்கு பிடிச்சவன், அதுக்காக வேண்டி உன்னுடைய வாப்பாவுடைய பாவங்களை மன்னிக்க முடியுமா? கடைசி வரைக்கும் எப்படி இருந்தாரு? உச்சரிக்காகவும் காபியராகவும் இருந்து மரணம் அடைஞ்சிருக்கிறார். ஆனா சொர்க்கத்தை இறை நிராகரிப்பாளர் முஷ்ரிக்குகளும் தடை பண்ணிட்டேன், அது என்னுடைய வாக்கு, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சொல்லி முடிச்சுட்டு இப்ராஹிமே நீ என்ன பண்ணுனா, உன் காலுக்கு கீழே பார், உன்னுடைய கால்களுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார். அவர் பாப்பாரு. பார்த்த உடனே அங்க ரத்தம் மற்றும் அசுத்தம் தோய்ந்த ஒரு ஆண் கழுதை புலி ஒன்று இருக்கும். பிறகு அதன் கால்களை பிடித்து தூக்கி நரகத்தில் எறியப்படும். அவருடைய காலுக்கு கீழே ஒரு ஆண் கழுதை புலி. அந்த கழுதை புலி யாரு? இப்ராஹிம் நபியினுடைய தந்தை. அல்லாஹ் தஆலா வந்து இப்ராஹிம் நபியுடைய தந்தையினுடைய தோற்றத்தை மாத்தி, ஏன்னா வாப்பாவா பார்த்தாருன்னா இவருக்கு கஷ்டமா இருக்கும். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, அவருடைய தோற்றத்தை மாத்தி கழுதை புலியை அல்லாஹ் ஆக்கி
இழிவடைந்த நிலையில் அவரை தூக்கி அல்லாஹ் என்ன செய்யறான், நரகத்துல போட்டாங்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். சரியா? அப்படிதானே? அப்போ இதை எதுக்கு நம்ம சொல்றோம், ஒரு முஷ்ரிக்கினுடைய நம்ம போன கிளாஸ்ல வந்து நிறைய பொதுவான விஷயங்களை பார்த்தோம். அப்படிதானே? இங்க வந்து ஒரு முஷ்ரிக்கினுடைய இறுதி நிலை எப்படி இருக்கும், உலகத்திலையும் சரி ஆகிரத்திலையும் சரி, அதுக்கான சான்றுகளை தான் நம்ம நினைச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அப்படிதானே? அப்ப ஷிர்க்குங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு தவறு அல்ல, அது மிகப்பெரிய ஒரு பாவம். அது அந்த பாவத்தை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு தான் நபிமாரெல்லாம் வந்தாங்க. அதை கரெக்டா அவங்க செஞ்சாங்க, நிறைவேற்றினாங்க. ஆனா முஷ்ரிக்குகள் தங்களுடைய நிலைப்பாட்டில் என்ன செய்யல, மாறல. அந்த அந்த இணை கற்பித்தல் அவர்களை தவறான பாதையில கொண்டு போச்சு, தப்பு தப்பா பேச வச்சுச்சு, நபிமார்களை எதுக்க வச்சுச்சு, இன்னும் சொல்ல போனா பல நபிமார்களை கொலை பண்ண வச்சுச்சு, நாடு கடத்த வச்சுச்சு, சொந்த நாட்டுல வாழ விடாம அவர்களை ஆக்கியது. இப்படிப்பட்டவர்களுடைய நிலையை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இன்னும் பல இடங்களை சொல்லி காமிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் முஷ்ரிக்குகள், அவங்க எல்லாம் யாரு, முஷ்ரிக் தான். அவங்களும் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள், தௌஹீதுல் ருபூபிய்யா இருந்துச்சு, ஆனா தௌஹீதுல் உலூஹிய்யா அவங்க கிட்ட கிடையாது. அப்படிப்பட்ட அந்த முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, என்னென்ன மாதிரியான வாதங்களை எல்லாம் வச்சாங்க, முஷ்ரிக்குகள் எப்படி எல்லாம் பேசுவார்கள் பேசினார்கள் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். ஒரு செய்தியை வந்து பொதுவான ஒரு செய்தியை நான் இப்ப உங்களுக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் நம்ம உங்களுக்கு சொன்னா இல்லையான்னு தெரியல, இரண்டு முஸ்லிம்கள், அது நம்ம இடத்துல வேணும், அது பழக்கத்துல கொண்டு வரணும் நம்ம. சரிங்களா? நம்ம வந்து நடைமுறையில கொண்டு வரதுக்கு உண்டான சில விஷயங்கள் நம்ம உங்களுக்கு சொன்னோமா இல்லையா? என்னெல்லாம் சொன்னோம், சொன்னோமா? இன்னைக்கு அசருக்கு சொன்னோமா? அசர் தொழுதோம்ல, சொன்னோமா? யாரெல்லாம் சொன்னீங்க? மாஷா அல்லாஹ். கத்துக்கொள்வதற்கான நோக்கம் என்ன, செயல்படுத்துறது தான். சரியா? ஓகே, அது ஒண்ணு. அப்புறம் வேற என்ன துவா சொன்ன, எதுக்காக வேண்டிய துவா, எதுக்கு உண்டான துவா, ஈமானிய உறுதிக்காண்டி ஒரு துவா கேட்டோமா? என்ன துவா இது, மனப்பாடம் பண்ண சொல்லணும். அப்படிதானே? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. அது ஈருலக நன்மைக்காக வேண்டி ஒரு துவாவை கேட்டோம். ஈருலக நன்மை, எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. அப்புறம் ஒரு துவாவை சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்டா, அல்லாஹ் என்ன செய்வான், தந்துருவான். அது என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ். ஒன்னும் படிக்கலாம் தெரியுது, அப்படிதானே? மனப்பாடம் பண்ணணும். சரியா? அடுத்த வகுப்புல வரும்போது கேட்பேன். அல்லாஹும்ம இன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹா இல்லா அன்தல் அஹத் அஸ்ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். வேற என்ன சொன்னோம்? கடைசியா ஒரு உபதேசம் சொன்னோம்ல நம்ம போன வகுப்புல. நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள ஒண்ணு, நம்மளை பத்தி ஒருத்தர் தப்பா பேசினாலும் நம்ம என்ன செய்யணும், திருப்பி அவர் தரக்கூடிய குறைகள் எடுத்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அது நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த பண்பு இருக்குதா, அல்லது அந்த குறை சொல்லக்கூடிய பண்பு இருக்கா? இருக்கு. அப்படிதானே? இருக்கு. மாத்தணும் இன்ஷா அல்லாஹ். அது இருக்கக்கூடாது, நம்ம கிட்ட வரக்கூடாது. நம்மளை பத்தி யாராவது ஒருத்தர் குறை சொல்றதை கேள்விப்பட்டோம்னா நம்ம மனசு சும்மா இருக்காது. என்ன பண்ணுவோம், இதுவா அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லட்டா, என்னை பத்தி அவர் பேசுறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நான் அவரை பத்தி சொல்றேன் வா அப்படி சொல்லி அவர் ஒன்னே சொல்லியிருப்பாரு. எப்படி சொன்னாருங்க தெரியாது. பொதுவா வந்து கேட்டு வரக்கூடிய கொஞ்சம் பில்டப் பண்ணுவாங்க, அப்படிதானே? ஓவர் பில்டப் பண்ணுவாங்க. அவர் சாதாரணமா சொல்லியிருப்பாரு, கட்டியாப்பா அவனை பத்தி எல்லாம் சொல்றாரு. அவர் அப்படியே சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப ரெண்டு பேருக்கு அவரை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவோம். நம்ம நல்ல தானே பழகிட்டு இருந்தா, நேரத்து கூட சாய குடிச்சோம், ஒன்னா தானே இருந்தோம், இப்படியா சொன்னாரு என்ன பத்தி, கூட இருந்துட்டு பத்தியா குடி பறிச்சு நான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவரை பத்தி நம்ம என்ன செய்வோம். அதுக்கப்புறம் அவரை போய் விசாரிக்கும் பொழுது, எப்ப என்ன பத்தி நீ அப்படி சொன்னாரு, நான் எங்க எப்ப சொன்ன சொல்லவே இல்லையா, அவர் சொல்லுவார் நான் அப்படிலாம் சொல்ல, நான் வேற அந்த ஆள் வேற மாதிரி கூட்டம் மாத்தி சொல்லிட்டு இருக்காப்ல. அப்படி நடைமுறையில இருக்குது. அப்படிதானே? சரி, ஓகே. அது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறையை உன் சகோதரன் உன்னை பத்தி பேசினான்னா, வெளியில சொன்னான்னா, நீ அறிந்த அவருடைய குறையை வெளியில சொல்லாத. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு செய்தி நடைமுறையில கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி. பார்த்தா சலாம் சொல்லணும், அப்படிதானே? பார்த்தா சலாம் சொல்வது என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. ஆனா சலாம் சொல்லப்பட்டதையானால் பதில் சொல்வது கட்டாய கடமை. பதில் சொல்வது கட்டாய கடமை. நமக்கு ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன செய்யணும், திருப்பி கண்டிப்பாக பதில் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், அல்லது அதை விட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு
எந்த அளவுக்கு நம்ம அதிகமா சொல்றோமோ அந்த அளவுக்கு நன்மை உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 30 நன்மை இருக்குன்னு சொன்னாங்க. அதை கடைபிடிக்கணும் ஒரு பக்கம். அதோட சேர்த்து இன்னொரு செய்தி, இன்னொரு முறை இருக்கு, இன்னொரு கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. என்னது அது? முசாஃபஹான்னு சொல்லலாம்ல, கை கொடுக்கிறது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இரண்டு சகோதரர்கள் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை நமக்கு சொல்றாங்கன்னா, இப்ப நாம இப்படி நினைக்கணும். என்ன நினைக்கணும் தெரியுமா? இப்ப நாம எல்லாம் தப்பு செஞ்சிருப்போம், அப்படிதானே? எப்படி நாம எல்லாம் நம்மகிட்ட தப்பு இருக்கா இல்லையா? இப்ப நம்ம செய்யக்கூடிய நன்மை லிஸ்ட் போடணும்னு சொன்னா போட்டுருவோம், தீமை லிஸ்ட் போட சொன்னா போட முடியுமா? போட முடியாதா? ஏன் ஏன் போட முடியாது? அவ்வளவுதானே இருக்கு, அப்படிதானே? சரி, ஓகே, அது பொதுவா மனித இயல்பு. இப்ப இந்த நம்முடைய பாவங்களை போக்குவதற்கான வழிகளை மார்க்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. தப்பு நிறைய செய்யணும், நம்ம அந்த தவறுகளை எல்லாம் போக்கணும். அதுக்கான வழிகள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? இரண்டு சகோதரர் சந்தித்தால் என்ன பண்றது? முசாஃபஹா பண்றது. கைலாகும் சொல்லி தமிழ்ல சொல்லுவோம், கைலாகும். ஆண்கள் ஆண்களுக்கும், பெண்கள் என்ன செய்யணும்? பெண்களுக்கும் முசாஃபஹா பண்ணணும். இப்ப மனைவியா இருந்தா மனைவிக்கு கணவன் என்ன செய்யலாம்? முசாஃபஹா பண்ணலாம். பாப்பா மகளுக்கு, சரிங்களா? திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? முசாஃபஹா கொடுக்கலாம். உம்மா திருமணம் முடிப்பது தடை செய்யப்படும், உமாக்கு என்ன செய்யலாம்? கை கொடுக்கிறது. சின்னம்மா இருப்பாங்க, மாமி இருப்பாங்க, கும்பர பிள்ளை அதே மாதிரிதான். பாப்பாவுக்கு, பெரியாப்பாவுக்கு, சின்னாப்பாவுக்கு, மாமாவுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, இந்த மாதிரி என்ன செய்யலாம்? கை கொடுத்துக்கலாம். அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது? அவங்க எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு உறவுக்காக வேண்டி அந்த முறையை கூப்பிடுறோம், அவ்வளவுதான். நம்முடைய சின்னப்பாவுடைய புள்ள, பெரியாப்பாவுடைய புள்ள தங்கச்சின்னு சொல்றோம். ஆனா அது தங்கச்சி அல்ல, கூட பிறந்த தங்கச்சி அல்ல. ஆமா, அது திருமணம் முடிப்பதற்கு ஆகமாக்கப்பட்ட லிஸ்ட் வரக்கூடியவர்கள். அதே மாதிரி அவங்களுக்கும் இது அண்ணன், பெரியம்மா பையன், சின்னம்மா பையன், பெரியம்மா பையன், அண்ணன் அப்படிலாம் கிடையாது. பெரியம்மா பையன், சின்னம்மா பையன், அண்ணன் சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஒரு பேருக்கு அண்ணன் நம்ம சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனா கூட பிறந்த அண்ணன் நல்லது, அதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அது சும்மா சின்ன பிள்ளைல ஒன்னா வளர்ந்துட்டோம், ஸ்கூல்ல கொண்டு கொடுப்பான்னு சொல்லி சின்னம்மா சொல்லுவாங்க, தங்கச்சியை கொண்டு விடுவாங்க, நடந்துகிட்டு இருக்குது, இருக்கா இல்லையா? அது தவறு, கூடாது. எந்த அளவுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகும் கூட்டிட்டு போய் விடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அது தெரியல பாவம் அவங்களுக்கு, என்னதுல எல்லாம் ஒன்னா வளர்ந்துட்டோம், கண்ணுக்கு முன்னாடி பார்த்து வளர்ந்த பிள்ளை, நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன செய்வாங்கன்னா, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு கூட மாப்பிளையும் ஒன்றும் சொல்ல மாட்டான். அந்த மாதிரிலாம் இன்னைக்கு நடைமுறை இருக்கு. அது தப்பு செய்வாங்களா? தப்பு அதெல்லாம் கிடையாது, கூடாதுன்னா கூடாது, அவ்வளவுதான். சரி, அது அல்ல. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமைனி யல்தகியானி ஃபயதசாபஹானி இல்லா தஹாத்தத் ஹதாயாஹுமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரண்டு முஸ்லிம்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்துக் கொண்டு அந்த இரண்டு பேரும் முசாஃபஹா செய்தால் அந்த இரண்டு பேருடைய பாவங்களும் மரத்தில் இருக்கின்ற இலைகள், காய்ந்த இலைகள் எப்படி உதிர்ந்து விடுமோ அதே மாதிரி அந்த ரெண்டு பேருடைய பாவங்களும் உதிர்ந்து விடும் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இப்ப நாம சொல்லணும், உனக்கு நான் ஏன் முசாஃபஹா பண்ண தெரியுமா? என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும், அதே நேரத்தில் உன் பாவத்தையும் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ரசூலுல்லாஹ் உதாரணத்தோடு சொன்னாங்க, மரத்தில் உள்ள காய்ந்த இலைகள், நீ பாருங்க, சில நேரங்கள்ல இந்த இலை உதிர்காரன்னு நம்ம சொல்லுவோம், இந்த முருங்கை மரத்துல இலை ஃபுல்லா உதிர்ந்து கிடக்கும், உபகுபையாக கிடக்கும். அப்ப எப்படி அந்த காய்ந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து விடுகிறதோ அதே மாதிரி ரெண்டு பேருடைய பாவங்களும் உதிர்க்கப்பட்டு விடும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது நம்ம ஒன்று நமக்கு நன்மைக்கான வழிகள் ஒண்ணு, இரண்டாவது நாம செய்கின்ற பாவங்களை போக்குவதற்கான வழிகள் ஒண்ணு. இது இந்த நடைமுறை இருக்குதா? பெரும்பாலும் இல்ல, இருக்குது. ஆனா அது என்ன செய்யணும்? கொண்டு வரும், நடைமுறையில கொண்டு வரணும். ரெண்டு சகோதரர்கள் சந்தித்துக் கொண்டால் என்ன செய்யணும்? முசாஃபஹா பண்ணணும். அப்படி பண்ணுனா நோக்கம் என்ன? நோக்கத்துல பண்றது? ரெண்டு பேருடைய பாவங்களும் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்யணும்? முசாஃபஹா பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சஹீஹான ஹதீஸ்கள்ல ஒரு ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பார்த்தா சலாம் சொல்லணும், சலாம் சொல்றதோட சேர்த்து முசாஃபஹா செய்யணும். எது வரைக்கும் கையை கொடுத்துட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் பாவங்கள் போக்கப்படுகிறது. துவா கிடையாது. அது என்ன செய்வாங்க? அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப அது என்னது ஏதோ ஒரு துவா சொல்லுவாங்களே முசாஃபஹா செய்யும்போது, அந்த சலவாத்து சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, ரசூல் அப்படி சொல்லி தரல. இங்க தெளிவாவே இருக்கு நமக்கு. இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டு அந்த ரெண்டு பேரும் முசாஃபஹா செய்தால் அவருடைய பாவங்கள் எல்லாம் உதிர்க்கப்படுத்தி தெளிவாவே இருக்கு ஹதீஸ். துவாலாம் கிடையாது. அது பொதுவா நம்ம செய்யலாம். எனக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அப்படிங்கிற துவா செய்யலாம். அவருக்கு என்னெல்லாம் துவா கேட்க சொல்றாரோ அதெல்லாம் துவா செய்யலாம். நம்ம
சரிங்களா? சரி, ஓகே, ஹைர். இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாமா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது கேட்கறதா இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.